பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் திண்டுக்கல் மாநகர தலைமை சார்பாக இந்த மாபெரும் பொங்கல் நலத்திட்ட விழாவிற்கு வருகை தந்திருக்கும் எங்கள் அண்ணன் திண்டுக்கல் வருங்கால சட்டமன்றம் என அழைக்கப்படும் எல் தர்மராஜன் அவர்களை உங்களது சார்பாகவும் திண்டுக்கல் மாநகர தலைமை சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த பொங்கல் நலத்திட்ட விழா பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் மாற்று கட்சியில இருந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு பேர் உருவாக்கி இருக்காங்க. திண்டுக்கல்ல எல்லா பக்கமும் ஹாட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன நம்ம நிர்வாகி எல்லாம் போய் கேட்டிருக்காங்க, அங்க போய் டோக்கன் கொடுத்துருக்காங்க. அவங்க நம்ம நிர்வாகி வீட்டு பக்கத்துல இருக்க அம்மா கூட கொடுக்கல. என்னன்னு கேட்டா, நீங்க தமிழக வெற்றி கழகத்துல இருக்கீங்க, அதனால நாங்க தரமாட்டோம், நலத்திட்டம்லாம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா அவங்களுக்கு மட்டும் நான் ஒண்ணு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நீங்க தரலைன்னா தமிழக வெற்றி கழகத்துல இருந்து நாங்க தர தயாரா இருக்கோம். ஏன்னா நீங்க ஆளும் கட்சி, ஆண்டுகிட்டு இருந்த கட்சி, நாங்க ஆள போற கட்சி. நாங்க எங்க மக்களுக்கு இல்ல, எல்லா உங்க கட்சிக்காரங்களும் நாங்க நலத்திட்டம் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டோம். அதை இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் ரேஷன் கார்டுல நீங்க வாங்கியிருப்பீங்க, எல்லாரும் வாங்கியிருப்பீங்க, நான் முதற்கொண்டு வாங்கியிருக்கேன். அந்த 3000 ரூபாய் பணம் 3000 ரூபாய் ரேஷன் கார்டுல கொடுக்குறாங்க. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரீல்ஸ்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நீங்க என்ன கொடுத்தாலும் நாங்க வாங்கிப்போம், ஆனா எங்க ஓட்டு தளபதிக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க மக்கள் மனசுல தெரிஞ்சிருச்சு, இது எங்களுடைய வரி பணத்துல இருந்து நீங்க 3000 ரூபாய் பணம் கொடுக்குறீங்க. நீங்க 3000 மட்டும் இல்ல, 6000 இல்ல, 10,000 கொடுத்தாலும் நாங்க லைன் கட்டி துண்டை போட்டு, எங்க கட்சி துண்டை போட்டு கியூ ரெண்டு வாங்குவோம். ஏன்னா நீங்க உங்க சொத்துல இருந்து நீங்க எடுத்து கொடுக்கல, எங்க இருந்து எடுத்து கொடுத்துருக்கீங்க. நாங்க கட்டுற வீட்டு வரி, தண்ணி வரி, குழாய் வரி, சாலை வரி, சாக்கடை வரின்னு நீங்க போடுற வரியில இருந்து எடுத்து கட்டிக்கிட்டு இருக்கோம். நாங்க எங்க பணத்தை நீங்க கொடுக்கறதுக்கு நீங்க எங்களை கியூல நிப்பாட்டுவீங்க, அதை நீங்க ஒரு அறிக்கையா நீங்க வெளியிடுவீங்க, நாங்க ஏற்றுக்கணும். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிறேன், நான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். 3000 ரூபாய் பணம் இல்லைங்க, நீங்க 30,000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, எங்க ஓட்டு தளபதிக்குன்னு. இங்க உட்கார்ந்து இருக்க கூட்டம் மட்டும் இல்ல, இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியாவை எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா கூட்டமும் சொல்றாங்க. இன்னைக்கு திண்டுக்கல் நடந்த ஒரு சம்பவத்தையும் கூட சொல்லியிருந்தானே, ஹாட் பாக்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் குடிச்சுட்டு இருக்காங்க. எங்க கட்சிக்காரங்க இல்லன்னு சொல்லி அப்படி விட்டுருக்காங்க. உங்க ஹாட் பாக்ஸுக்காக நாங்க கியூல வரல, உங்க ஹாட் பாக்ஸுக்காக நாங்க உங்கள்கிட்ட கெஞ்சல. எங்க கட்சியில நாங்கதான் ஆட்சியே வரலையே, ஏன் எங்க கட்சியை பார்த்து நீங்க பயப்படுறீங்க? நீங்க ஹாட் பாக்ஸ் ஒண்ணு தரல, நாங்க அப்படி இல்ல. எங்க மக்களுக்கு இன்னைக்கு நேற்று பண்ண, நாங்க மக்கள் இயக்கமா இருக்கிறதுக்கு முன்னாடியே, நற்பணி இயக்கமா இருக்கிறதுக்கு முன்னாடியே தளபதி கொடுக்க சொல்லிட்டாரு, ஏழை எளிய மக்கள் பயனடையணும்னு. தூய்மை இந்தியா திட்டம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இங்க தூய்மை பணியாளருக்கான திட்டமே ஒண்ணு கூட இல்ல. இன்னைக்கு அதான் நிலைமை திண்டுக்கல்ல. தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு எந்த சலுகையுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டுக்கு போனா எங்களை எல்லாமே எல்லா வேலைக்கும் சொந்த வேலைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எங்கிட்ட புலம்புறாங்க. கேட்டா நம்ம தூய்மை இந்தியா திட்டம், இதெல்லாம் எவ்வளவு வருத்தமா இருக்கு. ஒரு நல்ல நாள் பெரிய நாளுக்கு அவங்க நம்ம நாடை ஃபுல்லா சுத்தம் பண்றாங்க, வீட்டை ஃபுல்லா சுத்தம் பண்றாங்க. அவங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்க என்னைக்காவது வழங்கிருக்கீங்களா? நம்ம தமிழக அரசு கேட்கிறேன் நானு. நம்ம வீட்டுல இருக்க நம்மளுடைய குப்பையை நம்ம அகற்றுறதுக்கு நம்ம அருவருப்படக்கூடிய இந்த காலகட்டத்துல, நம்ம தெருவில் நடக்கக்கூடிய இருக்கோம், இல்ல வெளியில இருக்கிற ரோட்ல இருக்க குப்பையா இருக்கட்டும், வேகமா சொல்றோம் தூய்மை பணியாளர்களை கூப்பிடுங்க, குப்பை வண்டியா வரதில்ல, குப்பையே இருக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம எவ்வளவு பேசுறோம், அந்த குப்பை அற்றவங்க கொஞ்சமா நினைச்சு பார்த்துருக்கோமா நம்ம? ஆனா எங்க தலைவர், தமிழக வெற்றி கழக தலைவர் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினாங்க, அதுல பங்கேற்க சொல்லி அழைப்பிட கொடுத்தது எங்க தலைவர் சார். அதாவது பண்ணையார் கட்சிக்கும் பாமர மக்கள் கட்சிக்கும் தான் போட்டியே. எங்க தலைவர் அடிக்கடி சொல்லுவார், ரெண்டே கட்சிக்கு தான் போட்டின்னு சொல்லியிருக்காரு. 2026 வந்துருச்சு. ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே சொல்லியிருக்காங்க. நாங்க என்ன சொல்றோம், பண்ணையார் கட்சியை ஒடுக்கிறதுக்கும் பாமர மக்கள் நாங்க வந்துட்டோம். நாங்க அடக்குமுறைக்கெல்லாம் அஞ்சுற ஆள் கிடையாது. நாங்க எங்களை அடக்கி பார்த்தோம் நீங்க நினைச்சிடாங்க. எங்க நிர்வாகிகள் ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கும் எங்களால நாங்க ஆட்சிக்கே வராம நடத்திட்ட கொடுக்க எங்களால முடியுதுல்ல.
அப்ப 2026 தமிழக முதல்வர் எங்க தளபதி அவர்கள் சிஎம் ஆனார்னா இன்னைக்கு நிலவரம் என்ன? அது நாடு நீங்களாம் அவ்வளவுதான் பயந்து நடுங்க வேண்டியதாங்க. அதுக்கு தானே இவ்வளவு குறைச்சல் கொடுக்குறீங்க. ஒரு படம் ஜனநாயகத்துல ஒரு படம், ஜனநாயக நாட்டுல ஜனநாயகன் வர முடியாம நீங்க திணற விடுறீங்க. கேட்டா இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு எதுவும் தெரியாம இல்ல. நீங்க எல்லாமே உலகம் ஃபுல்லா போன்ல வந்துருச்சு. நீங்க எல்லா நாடகம் பண்ணாலும் அதை மாற்றுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. நம்ம 2026 வந்துருச்சு. தமிழக வெற்றி கழக தலைவர் வந்துட்டாங்க. உங்களை நம்பி இறங்கி இருக்கோம். தமிழக வெற்றி கழகத்தில் யார் நம்பி இறங்கியிருக்காங்க? உங்களை நம்பி எங்களை நம்பிதான் இறங்கியிருக்காரு. பண்ணையார் கட்சியை நம்பி, பண்ணையார் மக்கள் நம்பல, பாமர மக்கள் நம்பி இறங்கியிருக்காரு. நம்ம எல்லாரும் 2026 அவருக்கு நம்ம ஒரே ஒரு கடமை, ஒரே ஒரு ஓட்டை மட்டும் நம்ம போட்டணும். என வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.